ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் நாராயணீயம். 76வது தசகம். உத்தவர் தூது. गत्वा सान्दीपनिमतच्चतुष्षष्टिमात्रैरहोभिः सर्वज्ञस्त्वं सह मुसलिना सर्वविद्यां गृहीत्वा पुत्रं नष्टं यमनिलयनाथाहृतं दक्षिणार्थं दत्त्वा तस्मै निजपुरमकानाथयन् पाञ्चजन्यम्. இந்த 76வது தசகத்தில் உத்தவர் தூத பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அதாவது கிருஷ்ணன் கம்சவதம் முடிஞ்சு தன்னை உற்ற தோழரான உத்தவரை கோகுலத்துக்கு பிருந்தாவனத்துக்கு அனுப்பி எல்லாரையும் பார்த்து சமாதானம் செஞ்சுட்டு வர்றதுக்கு சொல்லுவார். அதை வர்ணிக்கிறார். அதில் ஸ்லோகம் 1 கிருஷ்ணன் குரு சாந்தீப முனிவருக்கு கொடுத்த குரு தட்சிணையை பற்றி வர்ணிக்கிறார். குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, பிறகு நீ பலராமனோடு சாந்தீபனி முனிவரிடம் 64 தினங்களில் எல்லா வித்யைகளும் கற்று சர்வஜனாக ஆனாய். முன்பு இறந்த சாந்தீபனி முனிவரின் புதல்வனை யமன் உலகத்திலிருந்து மீட்டு குரு தட்சிணையாக கொடுத்தாய். பிறகு பாஞ்சஜன்யம் என்ற சங்கை வாசித்து கொண்டு மதுராபுரிக்கு திரும்பி வந்தாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்ற. ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா பசு பசுதிருஷ பிரேம பார பிரணுன்னாக காருண்யேன த்வமபி விவஷ பிராஹிணோருத்தவம் தம் கிஞ்சாமுஷ்மை பரமசுஹ்ருதே பக்தவர்யாய தாசாம் பக்த்யுத்ரேகம் சகல புவனே துர்லபம் தர்ஷயிஷ்யன். இந்த 2வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் உத்தவரை கோபிகைகளிடம் அனுப்புறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கோபியர்கள் உன் மீது அன்பு மிகுதியால் உன்னை நினைத்து கொண்டே தன்வசம் இழந்தார்கள். நீயும் கருணையினால் உன்வசம் இழந்தாய். மேலும் உலகம் முழுவதும் உழன்று திரிந்தாலும் காண முடியாத கோபிகைகளின் பேரன்பும் பக்தியின் மேன்மையும் காட்டுவதற்காக நீ பக்தர்களின் சிறந்தவனான உத்தவரை அந்த கோபியர்களிடம் அனுப்பினாய் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். त्वन्माहात्म्य प्रदिमपि शुनं गोकुलं प्राप्य सायं त्वत्वार्ताभिर्बहुसरमयामासनन्दं यशोतां प्रादर्दृष्ट्वा मणिमयरतं शङ्किता पङ्कजाक्ष्यः श्रुत्वा प्राप्तं भवदनुचरं त्यक्तकार्या समीयुः. இந்த 3வது ஸ்லோகத்தில் உத்தவர் கோகுலத்திற்கு செல்லுதலை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உன் நண்பனும் சிறந்த பக்தனுமான உத்தவர் மாலை நேரம் உன் தெய்வீக பெருமைகள் அறிவிப்பதற்காக கோகுலத்தை அடைந்தார். உன்னை பற்றி க்ஷேம நலன்கள் எல்லாம் கூறி அந்த நந்தகோபரையும் யசோதையும் பெரிதும் மகிழ்வித்தார். அடுத்த நாள் காலை நந்தகோபர் வீட்டு வாசலில் ரத்னமயமான தேரை கண்டு தாமரை மலர் போன்ற கண்கள் கொண்ட கோபியர்கள் உனக்கு என்ன ஆயிற்று என்று பயந்தனர். பிறகு உன் பக்தன் உத்தவர் தூதுவனாக வந்திருக்கிறார் என்று அறிந்து அவர்கள் வீட்டு வேலைகளை அப்படியே போட்டுவிட்டு உத்தவரிடம் ஓடி வந்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். दृष्ट्वा चैनं त्वदुपमलसद्वेषभूषापि रामं स्मृत्वा स्मृत्वा तव विलसितान्युच्चकैस्तानि तानि रुद्धालापा कदमपि पुनर्गद्गदां वाचमूचुः सौजन्यादीन् निजपरपितामप्यलं विस्मरन्त्यः. இந்த 4வது ஸ்லோகத்தில் உத்தவர் கண்ட கோபியரின் நிலையை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உத்தவர் நீ அலங்கரிப்பது போலவே ஆடை அணிகளால் அலங்கரித்து கொண்டிருந்தார். உத்தவரை கண்ட கோபியர்கள் முன்பு நீ செய்த லீலைகளை நினைத்து கொண்டே பேச முடியாது நின்றார்கள். பிறகு அவர்கள் தேறிய பின் அந்நியரான உத்தவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை மறந்து போனார்கள். பின் சமாளித்து கொண்டு உத்தவரிடம் பேச ஆரம்பித்தார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார்.
श्रीमन् किं त्वं पितृजनकृते प्रेषितो निर्दयेन क्वासौ कान्दौ नकरसुदृशां हा हरेनादपायाः आश्लेषाणममृतवपुषो हन्दते चुम्बनाना उन्मादानां गुहकवचसां विस्मरेत् कान्दकावा. இந்த 5வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் கிருஷ்ணனை பற்றி உத்தவரிடம் உறக்க கூறுவதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கோபியர்கள் உத்தவரிடம், ஸ்ரீமான் உத்தவரே, கருணையில்லாத கண்ணன் தன் பெற்றோரிடம் உன்னை தூதனாக அனுப்பினானா? பட்டிக்காடு பெண்களான எங்களின் அன்பை மறந்து நகர அழகிகளின் மிக்க அன்பு தேடிவிட்டான் போல் இருக்கிறது. அந்த கிருஷ்ணன் எங்கிருக்கிறான்? ஹா ஹரியே, தலைவனே, எங்களை காத்தருள வேண்டும். ஹே அழகனே, அழகுமயமான உன் திருமேனி எங்களுக்களித்து ஆலிங்கனம், முத்தங்கள், கபடமான பேச்சுக்களும் எவள்தான் மறப்பாள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி கோபிகைகளின் நிலையை சொல்றார். रासक्रीडालुलितललितं विश्वलदत्केशपाशं मन्दोत्भिन्नश्रमजलगणं लोभनीयं त्वतङ्गं कारुण्याप्ते सकृदपि समालिङ्गितुं दर्शयेति प्रेमोन्मादात् भुवनमतन त्वत्प्रियास्त्वां विलेपुः. இந்த 6வது ஸ்லோகத்தில் கோபிகைகள் வேண்டதை பற்றி பட்டதிரி சொல்றார். அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உன்னிடம் அன்பு கொண்ட கோபிகைகள், ஹே உலகிலேயே மன்மதன் போன்றவனே, ஓ கருணை கடலே, ராசக்கிரீடையால் உன்னுடைய மிருதுவான திருமேனி கசங்கியது. உன் நெற்றியில் தோன்றிய சிறிதளவு வேர்வை துளிகள் எங்கள் மனதை கொள்ளை கொண்டன. இதை நினைத்து பார்த்து மட்டும் உன்னை மீண்டும் ஆலிங்கனம் செய்ய எங்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். உன் அன்புக்கு உகந்தவர்களாக காதலின் மயக்கத்தால் உன்னை நினைத்து புலம்பினார்கள் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஏவம் பிராயேர் விவசவச்சனைராகுலா கோபிகாஸ்தாஸ்த்வத் சந்தேஷை பிரகிருதிமனயத் சோத விஜ்ஞானகர்ப்பைஹி भूयस्तापिर्मुदितमतिभिस्त्वन्मयीभिर्वधूभिस् தத்தத்வார்த்தா சரசமனயத் கானிசித் வாசராணி. இந்த 7வது ஸ்லோகத்தில் கோபிகைகளை உத்தவர் சமாதானம் செய்யறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அந்த கோபியர்கள் தங்களை மறந்த நிலையில் உன்னை பற்றியே கூறி வருந்தினார்கள். அப்பொழுது உத்தவர் உன் அறிவுரைகளை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை இயல்பு நிலையை அடையும்படி செய்தார். உன் பேச்சால் நீயாகவே மாறிவிட்ட அந்த கோபிகைகளோடு உன்னை பற்றி சுவையான லீலைகளை பேசிக்கொண்டு உத்தவர் சில தினங்கள் அங்கேயே கழித்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். त्वत्प्रोत्खानै सहितमनिशं सर्वदो गेहकृत्यं त्वत्वार्तैव प्रसरति मिथः सैव चोत्स्वापलापाः चेष्टाप्रायस्त्वदनुग्रहदयस्त्वन्मयं सर्वमेवं दृष्ट्वा तत्र व्यमुहतदिकं विस्मयादुत्तवोऽयम्. இந்த 8வது ஸ்லோகத்தில் உத்தவர் கோகுலத்தை எல்லாம் கிருஷ்ணமயமாக பார்ப்பதை காண்றார். இதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பன்ட்ட சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அந்த கோகுலத்தில் எங்கும் எப்பொழுதும் வீட்டு வேலைகள் செய்யும் போதும் உன் சரித்திரத்தை பற்றியுள்ள கானமே கேட்கப்பட்டது. ஒருவருக்கொருவர் பேசும்போதும் உன்னை பற்றியே பேசிக்கொண்டிருந்தனர். கனவிலும் நனவிலும் உன்னை பற்றியே பேசுகிறார்கள். அவர்கள் செய்யும் செய்கைகள் முழுவதும் உன்னை அனுசரித்ததாக இருக்கின்றன. இப்படி கோபியர்களில் சொல்லும் செயலும் எல்லாமே உண்மயமாக இருப்பதை உத்தவர் கண்டார். பிறகு ஆச்சரியத்தில் மூழ்கினார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பட்டதிரி சொல்றார். ராதாயாமே பிரியதமமிதம் மத்ப்ரியைவம் பிரவீதி त्वं किं मौनं कलयसि सखे मानिनी मत्प्रियेव इत्यात्येव प्रवधति सखी त्वत्प्रियो निर्जने माम् इत्थं पादैररमयतयं त्वत्प्रियामुत्पलाक्षीम्. இந்த 9வது ஸ்லோகத்தில் உத்தவர் ராதையை மகிழ்விக்கிறதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி.
அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உத்தவர் உனக்கு பிரியமான மலர்விழி ராதையிடம் சென்று, அன்புள்ள ராதையே, உன் பிரியமான கிருஷ்ணன் ஏகாந்தத்தில் என்னிடம், நண்பனே, என் ராதைக்கு ஏதாவது பூவை கண்டு இது மிகவும் பிடிக்கும், நான் ரசமயமாக பேசினால் ராதைக்கு மிகவும் பிரியம், இப்படி என் பிரியை பேசுகிறாள், நான் பதில் பேசாமல் இருந்தால் கிருஷ்ணன், ஓ தோழனே, என் ராதை போல் நீயும் என் மீது கோபமாக இருக்கிறாயா, ஏன் பேசாமல் இருக்கிறாய் என்றெல்லாம் பேசுகிறார். இப்படியெல்லாம் உத்தவர் ராதையிடம் கூறி அவளை மகிழ்வித்தார். இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஈஷ்யாமித்ராகனுபகமனம் கேவலம் காரியபாராத் விஸ்லேஷேபி ஸ்மரணதிருடதா சம்பவான் மாஸ்து கேதः பிரம்மானந்தே மிலதி ந சிராத் சங்கமோ வாபி யோகஸ் துல்யோ வா ஸ்யாதிதி தவ கிரா சோகரோர் நிர்வ்யதாஸ்தாக. இந்த 10வது ஸ்லோகத்தில் உத்தவர் கோபியர்களை சமாதானம் செய்யறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, உத்தவர் கிருஷ்ணன் கூறிய அறிவுரைகளை கோபியர்களுக்கு கூறுகிறார். அலுவல் காரணமாக இப்பொழுது கோகுலத்திற்கு வர முடியவில்லை. நீங்கள் கிருஷ்ணனை விட்டு பிரிந்தாலும் மனதில் என்றும் நிலையான நினைவுகள் இருப்பதால் வருந்த வேண்டாம். நீங்கள் விரைவிலேயே பிரம்மானந்தம் கிடைக்கப் போவதால் கூடுதலும் பிரிதலும் சமமாகவே இருக்கும் என்று கோபியர்களுடைய வருத்தத்தை மாற்றி உத்தவர் அவர்களை சமாதானம் செய்தார். அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஏவம் பக்தி சகல புவனே நிக்ஷிதா ந ஸ்ருதா வா கிம் சாஸ்திரௌகை கிமிஹ தபசா கோபிகாப்யோ நமோஸ்து இத்யானந்தகுலமுபகதம் கோகுலாதுத்தவம் தம் திருஷ்ட்வா ஹ்ருஷ்டோ குருபுரபதே பாஹி மாம் மாமயௌகாத். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா. இந்த 11வது ஸ்லோகத்தில் ஆனந்தமடைந்த கிருஷ்ணன் உத்தவரை கண்டு கழிக்கிறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கோபியர்கள் உன்னிடம் தீவிர பக்தியை கண்ட உத்தவர் ஆனந்தத்தில் மெய்மறந்தார். இப்படிப்பட்ட பக்தியை பார்த்ததும் இல்லை, கேட்பதும் இல்லை. பல சாஸ்திரங்கள் ஏன் படிக்க வேண்டும்? ஏன் தவம் செய்ய வேண்டும்? தவத்தாலோ சாஸ்திரங்கள் கற்றதாலோ செலுத்த முடியாத ஆழ்ந்த பக்தியை இந்த கோபியர்களிடம் நான் கண்டேன் என்று உத்தவர் மிகவும் ஆனந்தமடைந்து கோகுலத்திலிருந்து திரும்பி வந்த உத்தவரை கண்டு நீ மிகவும் மகிழ்ந்தாய். இப்படியுள்ள மகிமையை கொண்ட குருவாயூரப்பா, நீயே இந்த வியாதியிலிருந்து என்னை காக்க வேண்டும் என்று பட்டதிரி வேண்டிக் கொள்கிறார். அப்படியே நாமும் குருவாயூரப்பன் திருவடி தாமரைகளை நாமும் நம் ஆரோக்கிய சௌக்கியத்திற்கு வேண்டி வேண்டிக் கொள்வோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.